ஹாய் இன்ஸ்டாகிராம், யூடியூப் அது போதாதுன்னு இந்த சமுதாயத்தில் சில பெண்களுக்கு, அதாவது கேடுகட்ட பெண்களுக்கு குண்டி நக்கிட்டு இருக்க முட்டா பசங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆனாதப்பட்டது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆண் வீட்டில் அவனோட பொண்டாட்டியே காணும்னு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. ஸ்டேஷன்லேயே தேடிருக்காங்க கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் கழிச்சு ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பொண்ணோட எரிஞ்ச சடலம் கிடச்சிருக்கு. போலீஸ்காரங்க உடனே காணாமல் போன பொண்ணுங்களோட லிஸ்ட்டெல்லாம் எடுத்து செக் பண்ணும்போது இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அவனையும் கூப்பிட்டு விசாரிப்போன்னு அவனை கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. இது போதாதுன்னு அந்த போலீஸ்காரங்க காலரை பிடிச்சி, அதாவது கழுத்தை பிடிச்சி தரத்தன்னு ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் அவன் தான் கொலை பண்ண மாதிரியே அவனை விசாரணை பண்ணியிருக்காங்க. அடித்து வாக்குமூலமும் எழுதி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5 வருஷம் அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாச்சு. அதாவது எதுக்கு? பொண்டாட்டியை அடித்து கொன்று எரிச்சு விட்டு பொண்டாட்டியை காணுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி 5 வருஷம் உள்ள தூக்கி போட்டாச்சு. ஓகே, கிட்டத்தட்ட 5 வருஷம் வாழ்க்கை போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. அவனுக்கு 2 பசங்க வேறு இருந்திருக்காங்க. அந்த 2 பசங்களும் அவனோட அப்பா கிட்ட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க போல். இப்போ 5 வருஷம் கழிச்சு தலைவர் வெளியே வந்துட்டார்ல, எந்த தப்புமே பண்ணாது. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எரிச்சு கொண்டது அவனான்னு கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் போலீஸ்காரங்க அடித்து அனுப்பிட்டாங்க 5 வருஷம். இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் நின்றுட்டு தலைவர் டீ குடிச்சிட்டு இருந்திருக்காப்புல. அப்போ அந்த வழியில் அவன் பொண்டாட்டி நடந்து போயிருக்கா. யோசிச்சு பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னே இவன் எரிச்சு கொண்டுட்டான்னு சொல்லி தான் இவனை தூக்கிட்டு போய் உள்ளே போட்டிருக்காங்க. ஆனால் அவள் உயிரோடு நடந்து போகும்போது எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? என்ன எதுனே கூட விசாரிக்காமல் ஒரு ஆம்பளையை பிடிச்சிட்டு போய் நீ தாண்டா கொண்டுட்டேன்னு சொல்லி 5 வருஷம் ஜெயிலில் போட்டு அவன் வாழ்க்கையே வீணாக்கி 5 வருஷம் கழிச்சு அவன் வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு நியூஸ் அவன் கேட்டான்னா எவ்வளோ கோவம் வரும் ஒரு மனுஷனுக்கு. அவன் உடனே போலீஸ்க்கு ஃபோன் அடிச்சிருக்கான். அங்கேருந்து வந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவனையும் சேர்த்து ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்களா தெரியுமா? இது 2 பேருக்குள்ள நடந்த விசாரிச்சுட்டு இப்போ ஒரு 3-4 நாளில் கழித்து தீர்ப்பு சொல்ல போகிறாங்களாம். என்ன பெருசாக சொல்லிட போகிறாங்க, நீ உன் கள்ளப்புருஷன் கூடயே வாழ்ந்துக்க, நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கப்பா அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. இவனுக்கு போன 5 வருஷத்தை பற்றி யாரும் கவலைப்பட போகிறது இல்லை. அம்மாவையும் அப்பாவையும் பிரிஞ்சு 5 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாங்களே சின்ன பசங்க, அவங்கள பற்றி யாரும் கவலைப்பட போகிறது இல்லை. ஏன்னா இது பெண்களுக்கான நாடு. என்னன்னாலும் தப்பு செய்யலாம், பெண்கள் என்னன்னாலும் பண்ணலாம். ஆனால் பெண்களை தண்டிக்காத ஒரு நாடு நம்ம நாடு தான், ஒத்த நாடு. எனக்கு ஒரு சின்ன ஆசை, நான் மட்டும் சிஎம் இருந்தா, அதாங்க நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சராக நான் மட்டும் இருந்தா இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பேன் தெரியுமா? கோர்ட்டுக்கெலாம் போக வேண்டாம், அந்த பொண்ணோட ஒரு கை, அதாவது ரைட் கையையும் லெஃப்ட் காலையை மட்டும் வெட்டி எடுத்துருங்கன்னு சொல்லிடுவேன். இவன் 5 வருஷம் நரக வேதனை அனுபவிச்சான்ல, இவன் மட்டும் கள்ள புருஷன் கூட ஒத்துட்டு இருக்கணுமா? அப்போ இவளையும் சொல்லி முடிக்கணுமா இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி தானே தண்டனை கொடுக்கணும். அப்போ தாண்டா புருஷனை விட்டுட்டு பொண்டாட்டிங்க கள்ள தொடர்பு வச்சிருக்க மாட்டாளுங்க. ஆப்பு எங்கே வைக்கணுமோ அப்படி வைக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொத்து நாப்பில் அவங்க கூட அனுப்பி விட்டுறீங்க. எல்லா பொண்ணுங்களும் ஜாலியாக சுற்றுறாங்க. அதாவது தப்பு பண்ணணும்னு ஆசைப்படுற எல்லா பொண்ணுங்களும். எல்லா ஆம்பளைங்ககிட்டையும் ஒன்று சொல்லிக்கிறேன், கண்மூடித்தனமாக எல்லா பொண்ணுங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நமக்குள்ளே இருக்க மரியாதையை நமக்கு எடுத்துக்கிறோம். நம்மளை எந்த நாயும் மதிக்க மாட்டேங்குது. நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்டமும் கிடையாது. தெருநாய்க்கு ஒரு பிரச்சனைனா கூட ஒரு கூட்டமாக ஓடி வந்து பார்க்குறாங்கடா. ஆனால் ஒரு ஆம்பளைக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்தன் கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? சில பொம்பளை பொட்ட நாய்ங்க, பொம்பளைங்களுக்கு குண்டி நக்கிற பொம்பளை பொட்ட நாய்ங்க. 5 வருஷம் ஒரு ஆம்பளையோட வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதை பற்றி கவலையே படாது இந்த சட்டம். ஆனால் ஒரு பொண்ணுக்கு ஒன்றுனா மட்டும் அப்படியே பொங்கிடுவாங்க. அவதான மனுஷி, ஆம்பளைலாம் மனுஷன் கிடையாது இல்லை. தயவு செஞ்சு சொல்கிறேன்டா, கேவலமான கேடுகட்ட கன்றாவியான ஒரு சட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்டா. இந்த சட்டத்தெல்லாம் கிழிச்சு தூர எறிங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்டா ஆம்பளைங்களை காப்பாற்ற.